ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ஷன்லாம் நம்ம ஜெயம் ரவி அதுக்கப்புறமா நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சைரன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். February 16 அதாச்சும் கமிங் ஃப்ரைடே இந்த சைரன் படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயம் ரவிக்கு ரிலீஸ் ஆன இறைவன் படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கவே இல்லை. அதாச்சும் ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே அந்த படம் வந்து சுக்குநூறாக உடைச்சிருச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அந்த இறைவன் படம் வந்து அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜெயம் ரவிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு சைரன் மூவி கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சைரன் மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லரா இருக்கட்டும், படத்துடைய ஃபுல் ஆல்பமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. படமும் அதே மாதிரி இருந்தா ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதுல குறிப்பா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம சாம் சிஎஸ் அவர் தான் போட்டிருக்காரு. நம்ம சாம் சிஎஸ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவருடைய படங்களை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த சைரன் படத்துலமே அவருடைய பிஜிஎம் தாறுமாறா இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சைரன் மூவிக்கு சென்சார் போர்ட்ல இருந்து U/A சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்துடைய ரன் டைம் எவ்வளோ அப்படின்றது வந்து தெரியல. அதுக்கான ரிப்போர்ட்டும் சென்சார் தரப்புல இருந்து வரல. அது வந்துருந்துச்சு அப்படின்னா படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஏதோ ஒன்று இந்த சைரன் மூவிக்கு சென்சார் போர்ட்ல இருந்து U/A சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைரன் மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியேவும் இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் இது ரெண்டுத்தையுமே சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸா நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம ஹாட்ஸ்டார் இந்த சைரன் மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸா கிட்டத்தட்ட ஒரு 42 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சோ இல்ல ஒரு 5 வாரம் கழிச்சோ இந்த சைரன் மூவியை ஹாட்ஸ்டார்ல ப்ரீமியர் பண்ணுவாங்க. அது வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லா தியேட்டர்லயுமே இந்த சைரன் மூவியோட டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இந்த சைரன் மூவியை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.